அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நாம் டிஎன்பிஎஸ்சின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது வளர்தமிழ் யூடியூப் சேனலை பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் அக்கௌண்ட் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய கணக்கு தேர்வு பாகத்தினுடைய முக்கிய ஒரு மதிப்பு வினாவிடைகள் பகுதி 52 தான் பார்க்க இருக்கோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் கடந்த மே 2023 துறை தேர்வில் கேட்கப்பட்ட இந்த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 2 டெஸ்ட் கோடு 137 அதனுடைய வினாத்தால் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 51வது வீடியோவில் முதல் 30 வினாக்களை பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய 30 வினாக்களை பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக வினா பார்த்துருவோம். வினா 31. தாமதமான பணிக்கொடை தொகை வழங்கியமைக்கு வட்டி தொகை வழங்குவது டேஸ் உடன் தொடர்புடையது. தமிழ்நாடு ஓய்வூதிய விதி 45A உடன் தொடர்புடையது. வினா 32. த டெத் கம் ரிட்டைர்மெண்ட் கிராஜுவேட்டி நம்ம டிசிஆர்ஜியில் உள்ள பணிக்கொடைக்கான நியமன படிவம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா தமிழ்நாடு ஓய்வூதிய விதி 48 உடன் தொடர்புடையது. இந்த ஆன்சருக்கு எல்லாமே டிஎன்பிஎஸ்சியுடைய அபிஷியல் ஆன்சருக்கு தான். ஸோ நம்மளால் எதுவும் ஆன்சர் சொல்லலை, சரியா? வினா 33. தமிழ்நாடு சிவில் ஓய்வூதியம் தொகுத்து பெறல் விதிகள் 1944, சரிங்களா? சிவில் கம்யூட்டேஷன் கொடுக்குறாங்கல்ல, அதனுடைய விதி 1944 உருவாக்கப்பட்டது. வினா 34. தமிழ்நாடு ஓய்வூதிய விதி டேஸ் என்பது 28 ஆண்டுகள் பணி செய்த அரசு அலுவலரின் பணிக்காலம் சரிபார்ப்பது தொடர்புடையது அப்படின்னா விதி 29, சரிங்களா? விதி 29. வினா 35. தமிழ்நாடு ஓய்வூதிய விதி 49 குறிப்பிடப்படுவது குடும்ப ஓய்வூதியம் பற்றி, சரிங்களா? வினா 36. ஓய்வு பெற்ற அரசு ஊழியருக்கு வயது முதிர்வு ஓய்வூதியம் தமிழ்நாடு ஓய்வூதிய விதி டேஸின் படி அனுமதிக்கப்படுகிறது. 32 படி தான். வினா 37. பின் வருவனவற்றில் ஓய்வூதியத்திற்கு தகுதி இல்லாத விடுப்பு காலம் எது? பின் வருவனவற்றில் ஓய்வூதியத்திற்கு தகுதி இல்லாத விடுப்பு காலம் அசாதாரண விடுப்பு இல்லைனா ஊதியமில்லா விடுப்பு, அதுதான் மருத்துவ சான்று இல்லாமல் எடுக்கக்கூடியது. மருத்துவ சான்று இருந்தால் அது குவாலிஃபையிங் சர்வீஸாக மாறிடும். வினா 38. ஒவ்வொரு அரசு அலுவலரும் ஓய்வு பெறவுள்ள நிலையில் பிணை பத்திரம் படிவம் டேஸ் சமர்ப்பிக்க வேண்டும். பிணை பத்திர படிவம் 9 சமர்ப்பிக்கணும். வினா 39. 31/5/2022 அன்று வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெறவுள்ள அரசு அலுவலருக்கு தகுதியான தொகுப்பு ஓய்வூதிய மாற்றீட்டு விகிதம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த டேட்டின் படி எல்லாருடைய ஓய்வு பெறும் வயது 60ஆக மாற்றப்பட்டது. அப்போ 60 வயசுக்கு என்ன இருக்குமோ ஓய்வூதிய தொகுப்புக்கான அந்த காரணி கம்யூட்டேஷன் வேல்யூன்னு சொல்லுவோம் 8.194. ஸோ அதான் இங்கே கேட்டிருக்காங்க. இது 61வது பிறந்த நாளில் தான் அவர் கிளைம் பண்ணுவார். 61 வயசு நடக்கும்போது தான் கிளைம் பண்ணுவார். அப்போ 61 வயசப்போ அவருடைய கம்யூட்டேஷன் வேல்யூ என்னவோ அதுதான் அதுக்கு பொருந்தும். அதனால தான் கேட்டிருக்காங்க 8.194. தற்போது நடைமுறையில் ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு இதுதான் வேல்யூவாக இருக்கும், 8.194. ஏன்னா 40. எத்தனை ஓய்வூதிய விதிகள் தமிழ்நாடு ஓய்வூதிய விதிகள் 1978 வரையறுக்கப்பட்டு உள்ளது? 85 விதிகள் இருக்கும். மொத்தம் 85. பென்ஷன் கோடில் 85 இருக்கான். ஏன்னா 41. தமிழ்நாடு அடிப்படை விதி 56(3)D1 படி 28 ஆண்டுகள் தகுதியான பணிக்காலம் நிறைவு செய்த அரசு அலுவலருக்கு டேஸ் சிறப்பு பணிக்காலம் பெற தகுதி பெறுகிறார். 28 வருஷம் அவர் சர்வீஸ் முடிச்சிருக்காருன்னா ஃபுல் பென்ஷனுக்கு 30 வருஷம் வேணும். வெயிட்டேஜ் கொடுப்பாங்கள்ல, அதான் கேட்டிருக்காங்க. அப்போ 30 வருஷத்துக்கு 2 வருஷம் தேவை இருக்குது. அப்போ பார்த்தோம்னா 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். படிவம் வினா 42. படிவம் TA6 உடன் தொடர்புடையது என்ன? ரிசர்வ் வங்கி வைப்பு பதிவேடு, சரிங்களா? ரிசர்வ் வங்கி வைப்புகள் பதிவேடு தான் படிவம் 6 உடன் தொடர்புடையது, TA6. வினா 43. ஒவ்வொரு அரசு அலுவலரும் தனது ஓய்வூதிய விண்ணப்பத்தை டேஸ் முன்னதாக சமர்ப்பிக்க வேண்டும். ஓராண்டுக்கு முன்னாலே சமர்ப்பிச்சிடலாம், ஓராண்டுக்கு முன்பு. வினா 44. 1/1/2006 முதல் அதிகபட்ச பணிக்கொடை 1/1/2006 கேட்டாங்கன்னா 6வது ஊதிய குழு பற்றி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அது 10 லட்ச ரூபா. 1/1/2016 சொல்லிட்டாங்கன்னா 7வது ஊதிய குழு 20 லட்ச ரூபா. இது வேறு வினால கேட்டாங்க, 152 கேட்டாங்க பணிக்கொடையை பற்றி 20 லட்ச ரூபாய்ங்கிறது. வினா 45. 3 ஆண்டுகள் பணி நிறைவு செய்து அரசு அலுவலர் இறந்துவிட்ட நிலையில் இறப்பின் மீதான பணிக்கொடை தொகையாக டேஸ் மாத ஊதியம் வழங்கப்படும், சரிங்களா? அதாவது பணிக்கொடை தொகை எவ்வளோ வழங்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 முறை அவருடைய நார்மல் சேலரி 1 மந்த் சேலரி எவ்வளவோ அதில் 6 மடங்கு. வினா 46. 100 வயது நிறைவு செய்த ஓய்வூதியர் குடும்ப ஓய்வூதியர் டேஸ் கூடுதலாக ஓய்வூதியம் பெற தகுதி உடையவர். 100%. 100 வயசை தாண்டிடுச்சு அப்படின்னா 100% அவர் பார்த்தோம்னா பென்ஷன் கூடுதலாக வாங்கலாம். 80 வயசை தாண்டிடுச்சுன்னா 80 to 85 20% வாங்குவார். அப்படியே 5 ஆண்டுகளுக்கு மாறுபடும். 100 வயசை கடந்துட்டார்னா ஒரு 20,000 ரூபா வாங்கக்கூடிய ஒரு பென்ஷன்தாரர் அப்படியே டபுள் ஆகி 40,000 ரூபா வாங்குவார். ஏன்னா 47. மாநில அரசு மற்றும் மத்திய அரசு பண பரிவர்த்தனைகளை
நடவடிக்கைகளுக்கான கருவூலத்தில் எத்தனை தின பதிவேடு பராமரிக்கப்பட வேண்டும்? 2 பதிவேடு பராமரிக்கணுமா? வினா 48 இதர மாநிலங்களுக்கு இடையே கணக்கு பரிவர்த்தனை நடவடிக்கைகள் அக்கௌண்ட்ஸ் டிரான்சாக்ஷன் கேட்குறாங்க. தமிழ்நாடு மாநில கருவூலத்தில் வங்கி அல்லது வங்கி சாரா கருவூலம் மூலம் நடைபெறும். இந்த நடவடிக்கை விவரங்கள் டேஸ் தலைப்பில் வகைப்பாடு செய்யப்படும். அது என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வகைப்பாடு செய்யப்படுமா. வினா 49 தமிழ்நாடு கருவூல விதிகள் தொகுதி 2 விளக்கம் 6 படி DDO அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? பணம் பெற்று வழங்கும் அலுவலர் சொல்லுங்களா, ட்ராயிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸர். சரிங்களா? வினா 50 மாநில அரசின் கடன் வழங்கும் அதிகாரம் டேஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி 293 சொல்லியிருக்கான் மாநில அரசினுடைய கடன். வினா 51 இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 266 பின்வரும் எதை பற்றி விவரிக்கிறதுனா தொகுப்பு நிதி கன்சாலிடேட்டட் ஃபண்டு. சரிங்களா? ஏற்கனவே கண்டிஜென்சி ஃபண்டு பார்த்தோம், இங்கே கன்சாலிடேட்டட் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. வினா 52 கூட்டல் மற்றும் கழித்தல் குறிப்பானை. இதே நாங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, கொஞ்சம் மாற்றமாக இருக்குது. குறிப்பானை தமிழ்நாடு கணக்கு விதிகள் தொகுதி 2 ஆர்டிகிள் 123 விதி 1 படி டேஸ் நடவடிக்கைகளுக்காக தயார் செய்யப்பட வேண்டும் அப்படின்னா முத்திரைத்தாள் மற்றும் ஓபியம். சரிங்களா? ஓபியம் சொல்லுவாங்க. ஓபியம் இது இந்த நடவடிக்கைக்காக தான் தயார் செய்யப்படணுமா. வினா 53 தமிழ்நாடு கணக்கு தொகுதி 2 ஆர்டிகிள் 42 43 விதி 4 படி பிழை சுருள் எரர் ஸ்காரல்னு சொல்லுவாங்க மற்றும் பிழை வங்கி புத்தகம் ஸ்காரல் பாஸ்புக் அரசு கருவூல நடவடிக்கைகளுக்காக டேஸ் பராமரிக்கப்படுகிறதுனா வங்கியில் பராமரிக்கப்படும். நம்ம பார்த்துக்கணும் ஸ்காரல் அப்படிங்கிறத புக்கு வந்து பார்த்திங்கன்னா வங்கியில் தான் பராமரிக்கப்படணும். வினா 54 தமிழ்நாடு கணக்கு விதிகள் தொகுதி 2 3 ஆர்டிகிள் 91 படி படிவம் TA 33A பதிவேட்டுடன் தொடர்புடையது. எந்த பதிவேடு? வெளி மாநில ஓய்வூதியம். வெளி மாநில ஓய்வூதியம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய தொடர்புடையதான் என்னது TA 33Aன்னு சொல்லக்கூடியது. வினாயன் 55 ஓய்வூதிய விதி 11 to 14 படி தொகுப்பூதிய பணிக்கால மற்றும் மதிப்பூதிய பணிக்காலங்களில் டேஸ் ஓய்வூதியத்திற்கு தகுதியான பணிக்காலமாக கணக்கிடப்படும். 50% எடுத்துக்கலாம், 50% எடுத்துக்கலாம். வினா 56 நிதிக்குழு எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? 4 உறுப்பினர்களை கொண்டதான். வினா 57 இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 265 உடன் தொடர்புடையது வரி விதிப்பு. சரிங்களா? வரி விதிப்பு தான். வினா 58 மாநில தொகுப்பு நிதி அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்டு செலவினம் செய்யும் அதிகாரம் டேஸ் வசம் உள்ளது. மாநில சட்டமன்றத்துக்கு தான். தொகுப்பு நிதி தான் மாநில சட்டமன்றம், அவங்க தான் வந்து என்ன பண்ணணும் அப்ரூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? பட்ஜெட் மூலமாக அப்ரூவ் பண்ணுவாங்க. வினா 59 இந்திய தணிக்கை தலைவரின் சம்பளம் மற்றும் பணி விதிகள் டேஸ் யாரால் நிர்ணயம் செய்யப்படுகிறது? இந்திய பாராளுமன்றம் தான். பாராளுமன்றம் தான் ஃபைனல் பண்ணும். சரிங்களா? நியமனம் செய்கிறது குடியரசுத் தலைவர், ஆனால் இந்த படிகள் அவருடைய ஊதியம் இதெல்லாம் நிர்ணயம் பண்ணுறது பாராளுமன்றம் இல்லை நாடாளுமன்றம் சொல்லலாம். வினா 60 நிதிக்குழு டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்திய குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும். நிதிக்குழு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான். ஃபினான்ஸ் கமிஷன் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யப்படும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருந்த 30 வினாக்களையும் பார்த்தாச்சு. ஸோ டெஸ்ட் கோட் 137 60 வினாக்களை நம்ம 2 பகுதியில் 51 52 2 பகுதியிலே முழுமையாக பார்த்துட்டோம். இதெல்லாம் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் துறை தேர்வு தொடர்பான மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.